மீனாட்சி அம்மையின் திருவ அவதாரம் நிகழ்ந்துவிட்டது என்று அகத்தியர் மற்ற முனிவர்களுக்கு கூறினார். அம்முனிவர்கள் அகத்தியரிடம், மலையரசனும் பல நாட்கள் வருந்தி தவம் இயற்றியே உலக அன்னையை தம் மகளாக பெற்றிருக்கிறான். தற்போது அன்னை பாண்டியனின் திருமகளாக இப்பூமியில் இறைவனை விட்டுவிட்டு தனியே தோன்ற காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அகத்தியர், விச்வாசு என்ற கந்தர்வனின் மகளான விச்சாவதி உமை அம்மையின் மீது மிக்க அன்பு கொண்டு இருந்தாள். ஒரு நாள் தனது தந்தையிடம் உமை அம்மையின் அருளை பெற வழிபட வேண்டிய தலம் என்ன என்று கேட்டாள். அதற்கு விச்வாசு, துவாத தந்தம் எனப்படும் மதுரை சிறந்த இடம் என்று கூறினார். விச்சாவதியும் மதுரையை அடைந்து பல விரத முறைகளை மேற்கொண்டு தை மாதத்தில் அங்கையர்கண்ணி இறைவியின் சன்னதியை அடைந்து யாழினை இசைத்து அம்மன் பற்றிய இனிய பாடல்களை பாடினாள். அப்போது அங்கையர்கண்ணி அம்மை 3 வயது குழந்தையாக விச்சாவதிக்கு காட்சி தந்தாள். விச்சாவதியிடம் அங்கையர்கண்ணி உன் விருப்பம் என்ன என்று கேட்டாள். அதற்கு அவள், தாயே, நின் திருவடியில் நீங்காத அன்பினை நான் எப்போதும் பெற்றிருக்க வேண்டும் என்று கேட்டாள். அங்கையர்கண்ணி மேலும் இன்னும் என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டாள். அதற்கு விச்சாவதி, அம்மையே, தற்போது காட்சி தருகின்ற திரு உருவத்திலேயே என்னிடம் தோன்ற திருவருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதனை கேட்ட அங்கையர்கண்ணி, பாண்டியனின் மரபிலேயே மலையத்துவசன் தோன்றுவான், நீ அவனுடைய மனைவியாய் வருவாய். யாம் அப்போது இத்திரு உருவத்திலேயே உனது தவ புதல்வியாய் உன்னிடம் வருவோம் என்று அருளினார். விச்சாவதியின் தவ பயனால் உலக அன்னை மதுரையில் தடாதகையாக தோன்றினாள் என்று அகத்தியர் சொல்லி முடித்தார். இறைவனின் திருவாக்குப்படி தடாதகை என்ற பெயரை குழந்தைக்கு சூட்டி மனைவியுடன் அரண்மனை திரும்பிய மலையத்துவசன் தனக்கு குழந்தை பிறந்ததை உலகமெங்கும் அறிவிக்கச் செய்தான். தடாதகை பற்றிய இறைவனின் திருவாக்கினை மன்னன் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய அமைச்சர் சுமதியிடம் மட்டும் சொன்னான். தடாதகை என்ற சொல்லுக்கு மாறுபட்டவள் என்பது பொருளாகும். தடாதகையின் போர்க்கலைகள் உள்ளிட்ட எல்லா கலைகளையும் கற்று குமரி பருவத்தை எய்தினாள். தடாதகை பிராட்டியார் குமரி பருவத்தை அடைந்ததும் மலையத்துவசன் தன் அமைச்சரான சுமதி என்பவரிடம் கலந்து ஆலோசித்து நல்லதொரு நாளில் தடாதகை பிராட்டியாருக்கு பாண்டிய நாட்டு அரசியாக திருமுடி சூட்டினான். சில நாட்களில் மலையத்துவசன் விண்ணுலகத்தை அடைந்தான். தடாதகையும் தான் கற்ற கல்வியின்படி நாட்டினை சிறப்புற ஆட்சி செய்தார். மீனானது பார்வையாலேயே தன் குஞ்சுகளுக்கு உணவினை ஊட்டி பாதுகாப்பது போல தடாதகையும் தம் குடிமக்களை பாதுகாத்து அரசாண்டார். மீன் போன்ற கண்களை கொண்ட அரசியாக அரசாண்டதால் மீனாட்சி என்றும் அங்கையர்கண்ணி என்றும் அழைக்கப்பட்டார். தடாதகை பிராட்டியார் கன்னி பருவத்தில் முடிசூடிய பாண்டிய நாட்டை ஆண்டமையால் பாண்டிய நாடு கன்னி நாடு என்று பெயர் பெற்றது. மீனாட்சி அம்மனின் அவதாரம் மதுரையில் நிகழ்ந்த காரணத்தை இப்படலத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை என்ன? இறைவியானவள் தன் அடியவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு குழந்தையாகவும் வருவாள் என்பதையும், தடாதகை பாண்டிய நாட்டின் அரசியாகி மதுரை அரசாட்சி செய்வதன் மூலம் ஆணுக்கு பெண் சமம் என்பதை இப்படலத்தில்